நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது தேசிய அறிவியல் தொழில்நுட்ப தகவல் பரிமாற்ற குழுவின் ஊக்குவிப்புடனும் ஆதரவுடனும் ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலி ஒலிபரப்பும் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் திட்ட உருவாக்கம் முனைவர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள். கணிதம் என்றாலே பயமா? கணிதம் என்றாலே குழப்பமா? கணிதத்தை கற்றுக்கொள்ள தயக்கமா? இல்லை, கணிதத்தை பயன்படுத்துவதில் தடுமாற்றமா? கணிதம் தொடர்பான உங்களின் தயக்கங்களை, தடுமாற்றங்களை தகர்த்தெறியவும், நடைமுறை வாழ்க்கையில் கணித சிக்கல்களை எளிதாக தீர்க்கவும் வழிகாட்டுகிறது நமது ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலி. கணிதம் கற்போம் எனும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குகிறது. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி கலந்துரையாடல் மூலம் கணிதம் கற்றுக்கொள்ளலாம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் எம் ஆயம்மாளுங்க சார். நான் பெருங்குடியிலேருந்து வந்திருக்கேன். ஷியாமளவாணி நிலையத்தில் கணக்கு கற்றுறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. கணக்குனா என்ன? கணக்கு தான் சார் நம்ம வாழ்க்கையில் முக்கியமே. சரி. காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு படுக்கிறது வரைக்கும் கணக்கு தான் சார். காலையில் எந்திரிச்சோடனே பால் வாங்கி டீ போடுறோம், அது கணக்கு தானே சார். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்றோம், சமையல் பண்ணுறோம், சாப்பாட்டுக்கு கணக்கு, எல்லாத்துக்குமே கணக்கு தான். பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல அனுப்பிச்சு விடுறதுல என்ன கணக்கு வருது? டயத்துக்கு அமுச்சு விடணும். அப்படி சொல்லுங்க. டயத்துக்கு அனுப்பிச்சு விடுறோம். சாப்பாடுன்னா எவ்வளோ அரிசி போடணும், எவ்வளோ எத்தனை படி வைக்கிறோம், அரைப்படி வைக்கிறோமா, காப்படி வைக்கிறோமா, வைக்கிறோம். அதுல எல்லாம் கணக்கு வரும் இல்லையா? சரி, வேற யாரும் சொல்றீங்களா? கணக்குனா என்னன்னு வேற யாரும் சொல்றீங்களா? பி பாப்பாத்தி, பெருங்குடி 100 நாள் திட்டத்தில் வேலை பார்க்குறேன். நம்மளுடைய வாழ்க்கை ஆதாரமே கணக்குள்ள தான் சார் ஓடிக்கிட்டு. சரி, எப்படி சொல்றீங்க? எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் கணக்கு இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இல்லை. சரி. எங்கே போனாலுமே கணக்கு தான், இருந்தாலுமே கணக்கு தான். எல்லாத்துக்குமே கணக்கு ஒரு முக்கியத்துவமாக அமையுதுங்க சார். என் பேர் வி அமராவதி, 100 நாள் வேலை பார்க்குறோம் பெருங்குடியில். கணக்கு இல்லைன்னா நம்ம பக்கம் மற்றவங்க ஏமாற்றிடுவாங்களே சார். அதனால நம்மளுக்கு கணக்கு கரெக்டாக கொண்டு வரணும். கணக்குன்றது ரொம்ப முக்கியம். கணக்குண்டா நம்ம எல்லா பொருளுமே வாங்குற பொருள் பூரா கணக்கு பார்த்தானே சார் வாங்குறோம். அரிசி வாங்கினாலும் கணக்கு பார்க்குறோம், சேலை தண்ணி மீன் எடுத்தாலும் கணக்கு பார்க்குறோம், நகை எடுத்தாலும் கணக்கு பார்க்குறோம், பஸ்ஸுக்கு போனாலும் கணக்கு பார்க்குறோம், வீட்டுக்கு வந்தாலும் கணக்கு பார்க்குறோம். சரி, இவ்வளோ நேரம் ஆயிருக்கு, இவ்வளோ நேரம் போயிருக்கோம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குல்ல சார். ஆக எல்லாத்துலேயும் கணக்கு இருக்கு. கணக்கு இருக்கு சார். என் பேர் ஏ முத்துப்பாண்டி, நான் பெருங்குடியிலேருந்து வந்திருக்கேன். சரி, கணக்குன்னா என்ன? கணக்குன்னா நம்ம எந்திரிச்சதுலேருந்து பார்த்தோன்னே கிடையாரத்தை பார்க்குறோம். அதுலேருந்து நம்ம 10 மணி வரைக்கும் நம்மளுக்கு கணக்கு தான் சார். எதை எடுத்துக்கிட்டாலும் இது இவ்வளோ மணி நேரத்தில் முடிக்கணும், இது இத்தனை மணி நேரத்தில் செய்யணும் அப்படின்றத ஒரு கணக்கு தான். என் பேர் அமுதா. காலையில் எழுந்திரிச்சோன்னு டயம் பார்த்து பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப, சமையல் பண்ண, வீட்டுக்கார எத்தனை மணிக்கு அனுப்பணும், பிள்ளைகள் எத்தனை மணி ஸ்கூலுக்கு விடணும், அப்புறம் மறுநாள் அந்த நாள் எழுந்திரிச்சு நைட்டு இத்தனை மணிக்கு ஓலை வைக்கணும், இத்தனை மணிக்கு போகணும், எல்லாமே கணக்கு தாங்க சார். பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டுறது பர்ஸுக்கு எடுக்கணும், துணிமணியிலேருந்து எல்லாமே கணக்கு. அதில் மீதி அமௌண்ட் வாங்கினாத்தான் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். கணக்கில் இவ்வளோ காசு கொடுத்தமே இவ்வளவு கையில் வரலையே நம்மளுக்கு அப்படின்னு இப்போ 500 ரூபா கொடுக்குற இடத்துல 450 ரூபா சேலவுனா 50 ரூபா நம்ம கையில் கொடுத்துறாங்க. இது கணக்கு பண்ணி தான் நம்ம வாங்குறோம். ஜவுளி கடை போனால், நகை கடைக்கு போனால் இவ்வளவு ரேட்டு இவ்வளவுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ரேட்டு இவ்வளோ அமௌண்ட்டு தான் வரும், இவ்வளவு கழிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால இவ்வளோ கழிக்கிறீங்கன்னா இதில் அழுக்கு இருக்குது, இவ்வளவு தள்ளணும் அப்படின்னா அதை கணக்கு பண்ணி தான் நகைக்கடை காசு கொடுக்குறோம். இதை வீட்டில் நாளாக பெருக்கி பார்க்குற எவ்வளவு அமௌண்ட் வருமா, இது கூடாயா குறையான்னு கேட்குறோம். இது கூட அதிகமாகத்தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தா இது ரேட்டு கம்மியாகத்தான் இருக்குது, இந்த நகை இவ்வளோ ரேட்டுக்கு தான் போகும், நீங்கள் எவ்வளோ அதிகமாக காசு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அது ஒரு கணக்கு தான் சார். சார், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கணக்கு பண்ணி பார்ப்பீங்க வீட்டில்? ஆமாம், வீட்லையும் பார்ப்போம். அதனால கணக்குன்றது ரொம்ப முக்கியம். நாங்கள் படிக்காட்டி கூட எங்கள் பையன் எம்காம் பண்ணியிருக்கேன், பொண்ணு எம்காம் படிச்சிருக்கு. சரி. எங்களுக்கே கணக்கு தானே எங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்து கால்குலேட்டரை போட்டு அம்மா இவ்வளோ பொருள் எடுத்திருக்கேன், இது அமௌண்ட் வருமா அப்படின்னு கணக்கு பார்ப்பாண்டா, இவ்வளவுக்கு இவ்வளவு சரிங்கம்மா அப்படின்னு பிள்ளைய சொல்லுங்க. நம்ம படிக்காட்டி கூட பிள்ளைகளை விட்டு நாங்கள் வீட்டில் கணக்கு எடுக்கணும் சார். ஆக நம்ம அன்றாட வாழ்க்கையில எந்த ஒரு பொருளையும் எடுத்தாலுமே கணக்கு வருது. வீட்டுக்கார சம்பளம் கொடுத்தாலுமே இவ்வளோ ஒரு வாரத்துக்கு இவ்வளவு, உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம், இவ்வளோ அமௌண்ட், இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ காசு குறையுதுன்னு அதுவும் கணக்கு பண்ணி தான் நாங்கள் சார் வாங்குறோம் வீட்லேயும். சரி, அப்போ கணக்கு பற்றி எல்லா பற்றிக்குமே தெரியுது. படிச்சிருக்கீங்களா இல்லையா, கணக்குன்னா என்னன்றது உங்களுக்கு தெரியுது. சரி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகள் இதுவரை கலந்துரையாடல் மூலம் கணிதம் கற்றுக்கொண்டோம். கணிதம் என்றாலே பயமா? கணிதம் என்றாலே குழப்பமா? கணிதத்தை கற்றுக்கொள்ள தயக்கமா? இல்லை, கணிதத்தை பயன்படுத்துவதில் தடுமாற்றமா? கணிதம் தொடர்பான உங்களின் தயக்கங்களை, தடுமாற்றங்களை தகர்த்தெறியவும்,
நடைமுறை வாழ்க்கையில் கணித சிக்கல்களை எளிதாக தீர்க்கவும் வழிகாட்டுகிறது நமது ஷியாமலாவாணி 90.4 சமுதாய வானொலி. கணிதம் கற்போம் எனும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குகிறது. நாடக கணிதம். தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் கணிதம் கற்போம் எனும் சுவையான நிகழ்ச்சி. ஷியாமலாவாணி 90.4 கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் பல வழிகள், அதில் ஒரு சில கணித வழி கேள்விகள், கேள்வியும் பதில், எங்கள் கேள்வி உங்கள் பதில். சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக கணிதம் கற்போம். சிறுகதையும் சின்ன சின்ன கணக்குகளும். உங்கள் மனம் கவர்ந்த கதைகள் மூலம் குட்டி குட்டி கணக்குகளை குழப்பமின்றி புரிய வைக்கும் அற்புத நிகழ்ச்சி 90.4 ஷியாமலாவாணியின் கணிதம் கற்போம். அலைவரிசை 90.4 வானொலி மூலமாகவும் இணையதளம் அறிந்தவர்கள் www.shyamalaavani.in என்ற இணையதளம் வாயிலாகவும் வரும் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மதியம் 1:30 மணி முதல் 2 மணி வரை கேட்டு பயன்பெற காத்திருங்கள். பாடுவோம் கணிதம் நாடுவோம். இனிமையான பாடல் மூலம் கசப்பான கணிதத்தை இனிப்பாக்கும் முயற்சி. கணிதம் கற்போம் 90.4 ஷியாமலாவாணி சமுதாய வானொலியில். கணிதம் என்றாலே பயமா? கணிதம் என்றாலே குழப்பமா? கணிதத்தை கற்றுக்கொள்ள தயக்கமா? இல்லை, கணிதத்தை பயன்படுத்துவதில் தடுமாற்றமா? கணிதம் தொடர்பான உங்களின் தயக்கங்களை, தடுமாற்றங்களை தகர்த்தெறியவும் நடைமுறை வாழ்க்கையில் கணித சிக்கல்களை எளிதாக தீர்க்கவும் வழிகாட்டுகிறது நமது ஷியாமலாவாணி 90.4 சமுதாய வானொலி. கணிதம் கற்போம் எனும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குகிறது. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி கணித தகவல்கள் மூலம் கணிதம் தெரிந்து கொள்ளலாம். கணித தகவல்களோடு உரையாற்றவிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் ஏனாதியில் உள்ள விக்ரம் பொறியியல் கல்லூரியின் கணித பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ஆர். டேவிட் சந்திரகுமார் அவர்கள். வணக்கம் நேயர்களே. நமது ஷியாமலாவாணி சமுதாய வானொலியின் கணிதம் கற்போம் என்னும் கணிதத்தை மையப்படுத்திய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்கினிய நேயர்களே, உங்களோடு கணிதத்தை குறித்த என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். நம் அன்றாட வாழ்வில் கணிதம் மற்றும் கணிதத்தின் முக்கியத்துவம். இப்பொழுது கணிதத்தை குறித்த செய்திகள் சிலவற்றையும் கணிதத்தின் முக்கியத்துவத்தையும் உங்களுக்கு ஏற்றாற் போல உங்களோடு பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன். பொதுவாக நாம் அனைவருமே கடவுளுடைய படைப்பின் மகிமையை எண்ணி ஆச்சரியப்படுகிறோம். அதில் மறைந்து கிடக்கும் உண்மை என்ன தெரியுமா? கடவுளின் படைப்பு அனைத்துமே கணிதத்தை அடிப்படையாக கொண்டது என்பதுதான். அண்ட சராசரத்தை, இப்பிரபஞ்சத்தை கடவுள் கணக்காக படைக்கிறார். ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் கணக்காக படைத்துவிட்டு ஓய்வெடுக்க ஒரு நாளையும் கணக்காக ஒதுக்கி வைக்கிறார். அது மட்டுமல்ல, மனுக்குலத்தையும் அனைத்து ஜீவராசிகளையும் ஆணும் பெண்ணுமாக கணக்காக படைத்து இப்பூ உலகில் பலுகி பெருகவும் வழிவகுக்கிறார். அது மட்டுமா, மனிதனின் வடிவம், வளரும் போது அவனுடைய உயரம், அதற்கேற்றாற் போன்ற எடை, தேவையான கைகள், கால்கள், மூளை, இதயம் அனைத்தையுமே தேவைக்கு ஏற்றாற் போல் கணக்காக கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். கடவுள் படைத்த பூமியும் கிரகங்களும் தங்களை தாங்களே சுற்றி வரும் நாட்களும் கணக்குத்தான். அவை அனைத்தும் சூரியனை சுற்றி வரும் நாட்களும் கணக்குத்தான். சுற்றி வருவதில் காலம், நேரம் கணக்கு தவறினால் பிரளயம்தான். இப்பிரபஞ்சத்திற்கே ஆபத்து வந்துவிடும் சூழ்நிலை உருவாகும். எதையும் நம் வாழ்க்கையில் கணக்காக செய்ய வேண்டும் என்பதற்கு
கடவுள் காட்டிய சிறந்த உதாரணம் இது. கணக்காக எந்த காரியத்தையும் செய்தால் வாழ்வில் மனிதனுக்கு வெற்றி நிச்சயம். மனிதனுக்கு கணக்கை கற்றுக் கொடுத்த முதல் ஆசிரியர் கடவுள்தான். கணிதம் இல்லாமல் மனிதன் இவ்வுலகில் சிறப்பாக வாழ முடியுமா? முடியவே முடியாது. தான் செய்கின்ற அனைத்து காரியங்களிலுமே கணக்கின் தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். கணிதம் இன்றி மனிதன் வாழ்வது கடினம். மனித வாழ்வில் கணிதத்திற்கு என்று சிறப்பான இடம் ஒன்று உண்டு. இதை மனதில் வைத்துத்தான் நம் முன்னோர்கள் எண்ணும் அதன் பின் தான் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்றார்கள். அது மட்டுமா, எண்ணென்ப அதன் பின் ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப என்று கூறினார்கள். கணிதத்திற்குரிய முக்கியத்துவத்தை இன்றல்ல நேற்றல்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நம் முன்னோர்களே உணர்ந்து அறிந்திருந்தார்கள். எனவேதான் கணிதத்தை உலக பொதுமொழி யுனிவர்சல் லாங்குவேஜ் என்று வானளாவ புகழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, கணிதத்தை அறிவியலின் ராணி என்றும் உலகிலுள்ள அனைத்து அறிவியல் மற்றும் கலைத்துறைகளின் முன்னேற்றத்திற்கு மூல காரணமாய் இருப்பது கணிதம்தான் என்றும் உறுதிபட கூறினார்கள். இதுவெல்லாம் உண்மைதானா? நம் தினசரி வாழ்வை பாருங்கள். காலையில் படுக்கையில் இருந்து எழுந்திருப்பது நேரத்தை கணக்கில் கொண்டுதான். காலை கடனை முடிப்பது, பத்திரிகை வாசிப்பது, கடவுளை தொழுவது, காலை உணவு அருந்துவது அனைத்துமே கணக்காகத்தான் செய்கிறோம். வேலைக்கு கிளம்புவது, வேலையை ஒழுங்காக செய்வது, ஓய்வெடுப்பது, இடையில் தேநீர் உணவு அருந்துவது, வேலையை முடித்து வீட்டுக்கு திரும்புவது எல்லாமே கணக்கு பார்த்துத்தான் செய்கிறோம். அது மட்டுமா, வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்புவது, மனைவி பிள்ளைகளுடன் பேசி மகிழ்ச்சியாக இருப்பது, தொலைக்காட்சி பார்ப்பது, படுக்கைக்கு தூங்க செல்வது அனைத்தையுமே கணக்காக கணித்துத்தான் செயல்படுகிறோம். நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்மை அறியாமலேயே கணிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அல்லவா? இது மட்டுமல்ல, கடைக்கு போனால் எத்தனை பொருட்கள், எவ்வளவு விலை, கொடுக்கும் பணம், மீதி வாங்கும் பணம் அனைத்துமே கணிதம்தான். மருத்துவரிடம் போனால் முதலில் பார்ப்பது எடை, பிறகு உயரம், சாப்பாடு அளவு, மருந்தின் அளவு, விலை, போகும் தூரம் அனைத்துமே கணக்கை மையமாக வைத்துத்தான் இருக்கிறது. எனவேதான் கடவுள் எண்களை உருவாக்கினார், மனிதன் கணிதத்தை உருவாக்கினான் என்று கூட கூறுவார்கள். இன்னும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நம்முடைய கல்வியின் ஆரம்பமே கணிதம்தான். கணிதம் இன்றி கல்வி இல்லை என்று கூட கூறலாம். கல்வியில் முழுமையடைய கணிதம் கண்டிப்பாக தேவை. பள்ளியில் நம் பிள்ளைகள் படிக்கும் போது மற்ற எந்த பாடங்களில் முழுமையான மார்க்குகள் வாங்கினாலும் பெருமையாக பேச மாட்டோம். ஆனால் கணித தேர்வில் 100க்கு 100 வாங்கினால் பிள்ளைகளை குறித்து பெருமையாய் பேசுவோம். முக்கியமாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசாங்க முழு தேர்வுகளில் கணிதத்தில் முழு மதிப்பெண் பெற்றுவிட்டால் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தாங்கள் மட்டுமல்ல, உற்றார் உறவினரும் கூட பெருமையாக பேசுவார்கள். பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றாலும், கடைக்கு சென்றாலும், விளையாட சென்றாலும் எல்லாவற்றிலும் கணக்காக இரு என்று சொல்லி அனுப்புவோம். பள்ளியில் வாங்கும் மதிப்பெண், கடையில் செலவழிக்கும் பணம், விளையாட்டில் செலவழிக்கும் நேரம் அனைத்துமே கணக்குத்தான். இயற்கையின் அழகை எவ்வளவாய் ரசிக்கிறோம், அனைத்துமே கணிதம்தான். வானிலே மேகக்கூட்டங்களில் அழகை பாருங்கள், மலைகளின் உச்சியை பாருங்கள், காடுகளில் மரங்களின் மேற்புறத்தை பாருங்கள், ஒரு நாட்டின் கடல் எல்லை கோட்டை பாருங்கள், எவ்வளவு அழகு. நேர்த்தியாய் ஒழுங்கின்றி இருந்தாலும் அவைகளில் கணிதத்தின் அழகு தெரிகிறது. அனைத்தும் வடிவியல் கணிதம்தான். இவ்வளவு அழகான கணிதத்தை நம் வாழ்வில் மறக்கவும் கூடாது, இழக்கவும் கூடாது. இறுதியாக நம்முடைய வாழ்க்கை கணக்கை கூறி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நல்லவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கூட்டிக் கொள்ளுவோம், கெட்டவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கழித்துக் கொள்ளுவோம், ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கிக் கொள்ளுவோம், காலத்தை நம்முடைய வாழ்க்கையில் வகுத்துக் கொள்ளுவோம், இன்ப துன்பங்களை சமமாக பகிர்ந்து கொள்ளுவோம். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி கேட்டும். நன்றி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை கணித தகவல்கள் மூலம் கணிதம் தெரிந்து கொண்டோம். கணித தகவல்களோடு உரையாடினார் சிவகங்கை மாவட்டம் ஏனாதியில் உள்ள விக்ரம் பொறியியல் கல்லூரியின்
கணித பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ஆர். டேவிட் சந்திரகுமார் அவர்கள். கணிதம் என்றாலே பயமா? கணிதம் என்றாலே குழப்பமா? கணிதத்தை கற்றுக்கொள்ள தயக்கமா? இல்லை கணிதத்தை பயன்படுத்துவதில் தடுமாற்றமா? கணிதம் தொடர்பான உங்களின் தயக்கங்களை, தடுமாற்றங்களை தகர்த்தெறியவும், நடைமுறை வாழ்க்கையில் கணித சிக்கல்களை எளிதாக தீர்க்கவும் வழிகாட்டுகிறது நமது ஷியாமலாவாணி 90.4 சமுதாய வானொலி. கணிதம் கற்போம் எனும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குகிறது. நாடக கணிதம். தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் கணிதம் கற்போம் எனும் சுவையான நிகழ்ச்சி. ஷியாமலாவாணி 90.4 கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் பல வழிகள், அதில் ஒரு சில கணித வழி கேள்விகள், கேள்வியும் பதிலும், எங்கள் கேள்வி உங்கள் பதில். சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக கணிதம் கற்போம். சிறுகதையும் சின்ன சின்ன கணக்குகளும், உங்கள் மனம் கவர்ந்த கதைகள் மூலம் குட்டி குட்டி கணக்குகளை குழப்பமின்றி புரிய வைக்கும் அற்புத நிகழ்ச்சி 90.4 ஷியாமலாவாணியின் கணிதம் கற்போம். அலைவரிசை 90.4 வானொலி மூலமாகவும் இணையதளம் அறிந்தவர்கள் www.shyamalaavani.in என்ற இணையதளம் வாயிலாகவும் வரும் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மதியம் 1:30 மணி முதல் 2 மணி வரை கேட்டு பயன்பெற காத்திருங்கள். பாடுவோம் கணிதம் நாடுவோம். இனிமையான பாடல் மூலம் கசப்பான கணிதத்தை இனிப்பாக்கும் முயற்சி கணிதம் கற்போம் 90.4 ஷியாமலாவாணி சமுதாய வானொலியில். கணிதம் என்றாலே பயமா? கணிதம் என்றாலே குழப்பமா? கணிதத்தை கற்றுக்கொள்ள தயக்கமா? இல்லை கணிதத்தை பயன்படுத்துவதில் தடுமாற்றமா? கணிதம் தொடர்பான உங்களின் தயக்கங்களை, தடுமாற்றங்களை தகர்த்தெறியவும், நடைமுறை வாழ்க்கையில் கணித சிக்கல்களை எளிதாக தீர்க்கவும் வழிகாட்டுகிறது நமது ஷியாமலாவாணி 90.4 சமுதாய வானொலி. கணிதம் கற்போம் எனும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குகிறது. வணக்கம் நேர்களே, ஷியாமலாவாணி 90.4 சமுதாய வானொலியில் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இந்த பகுதி வினாடி வினா. இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக மதுரை மாவட்டம் பாரபத்தி கிராம மக்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம், உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிலையத்தின் சார்பா வரவேற்கிறோம். இவங்க தான் இந்த நிகழ்ச்சியினுடைய போட்டியாளர்கள். போட்டியாளர்களின் கவனத்திற்கு, நீங்க 15 பேர் இருக்கிறீங்க இல்லையா? இந்த 15 பேர்ல 5 பேரா 3 குழுவா பிரிக்க போறோம். முதல் அணி மல்லிகை. இந்த அணியில யாரெல்லாம் இருக்கிறாங்க? அழகேஸ்வரி, இருளாகி, முத்து, பஞ்சா மற்றும் திலகவதி. அடுத்தது ரோஜா அணி. இதுல பேச்சியம்மா, காளீஸ்வரி, கே செல்வி, ஆர் செல்வி மற்றும் உமா இருக்கிறாங்க. அடுத்ததா தாமரை. இந்த அணியில மூக்காயி, மீனா, வடுகம்மா, ஆண்டிச்சி மற்றும் தனலட்சுமி இருக்கிறாங்க. நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகள் இப்போது. மொத்தம் 15 கேள்விகள் கேட்கப்படும். கேள்விகள் கேட்டதுமே தெரிந்தவங்க கை தூக்குங்க. முதல்ல யாரு கை தூக்குறீங்களோ அவங்ககிட்ட இருந்து பதில் வரவேற்கப்படும். பதில் சரியா சொன்ன அணியினருக்கு 5 மதிப்பெண்கள். உங்களுடைய குழு மல்லிகை, உங்களுடைய குழு தாமரை, உங்களுடைய குழு ரோஜா. அதாவது முதல்ல கேள்வி நல்லா கேளுங்க. தெரியல அப்படின்னா மீண்டும் நாங்க 2 முறை சொல்லுவோம். சொல்லி முடிச்சதும் அதுக்கப்புறம் உங்களுடைய கைகளை தூக்குனா போதும். உங்களுக்கான முதல் கேள்வி நல்லா கேளுங்க. 1 மணி நேரத்திற்கு எத்தனை நிமிடங்கள்?
60 நிமிஷம். சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? இருபத்தி 4 மணி நேரம். சரியா சொல்றீங்களா? அடுத்த கேள்வி, இப்போ உங்க முன்னால ஒரு கேன்ல 25 லிட்டர் பால் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. உங்க முன்னால ஒரு கேன்ல 25 லிட்டர் பால் இருக்குது. இந்த பாலை நீங்க 5 சரிசம பாகமா பிரிக்கணும். அதாவது இன்னொரு 5 கேன்ல சரிசமமா பிரிக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு கேன்லயும் எவ்வளவு லிட்டர் பால் இருக்கும்? மீண்டும் உங்களுக்காக கொஸ்டினை சொல்றோம், நல்லா கேளுங்க. தப்பான விட யாரும் சொல்லக்கூடாது. உங்க முன்னால ஒரு கேன்ல 25 லிட்டர் பால் இருக்குது, பெரிய கேன்ல. அடுத்ததா திரும்ப ஒரு 5 கேன் வைக்கிறோம். இந்த 5 கேன்லயும் நீங்க சரிசமமா 5 பாகமா பாலை பிரிச்சு வைக்கணும். ஒவ்வொரு கேன்லயும் எத்தனை லிட்டர் பால் இருக்கும்? ஐந்து லிட்டர் சார். சரியா சொல்லிட்டீங்களா? எப்படி சொன்னீங்க? ஒரு லிட்டர்ல ஒரு இதுல 25னா அதுல 5 கேன் வச்சா 25 சார் தானே? 5 லிட்டர் 5 கேன். இருங்க, அவங்கள முழுமையா சொல்ல விடுங்க. சொல்லுங்க சார். 5 கேன் சின்ன கேன் இருக்குல்ல சார், ஒரு கேன் பெரிய கேன், அதுல 25 லிட்டர் இருக்கு. அப்படிதானே சார்? சரிதான், சொல்லுங்க, முழுமையா சொல்லுங்க. அந்த சின்ன கேன்ல 5 ஊத்துனா இந்த பெரிய கேன்ல 5 லிட்டர், மொத்தம் 25. நீங்க கூட்டினீங்களா கழிச்சீங்களா பெருக்கீங்களா? பெருக்கல் சார். கூட்டி சொல்லிட்டீங்க. நீங்க பெருக்கல் போட்டிருக்கீங்க, அவங்க கூட்டல் போட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, ஒரு வீட்ல பசு வச்சிருக்காங்க. அந்த பசு ஒரு வாரத்துக்கு தேவையான பால் தருது. அதுல இப்போதான் நீங்க நல்லா கவனிக்கணும். முதல் 4 நாட்கள் அதிக அளவு பால் தருது, அடுத்த 3 நாட்கள் குறைந்த அளவு பால் தருது. இதுல முதல் 4 நாட்கள் அதிக அளவு பால் தருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுல ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் தருது. நம்ம தொடர்ந்து அடுத்த 3 நாளைக்கு குறைந்த அளவு பால் தருது அப்படின்னு சொன்னோம். அதாவது 10 லிட்டர் தருது. அப்போ மொத்தமா சேர்த்து ஒரு வாரத்துல அந்த பசு எத்தனை லிட்டர் பால் தந்திருக்கும்? சரி, உங்களுக்காக மீண்டும் கேள்வி சொல்றேன். ஒரு பசு இருக்குது. முதல் 4 நாட்கள், அதாவது வாரத்தினுடைய முதல் 4 நாட்கள் ஒரு நாளைக்கு 15 லிட்டர் வீதம் பால் தருது. அதே பசு அந்த 4 நாள் கழிச்சு மீதம் இருக்கக்கூடிய 3 நாட்கள் ஒரு நாளைக்கு 10 லிட்டர் வீதம் பால் தருது. அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மொத்தமா சேர்த்து அந்த பசு எத்தனை லிட்டர் பால் தந்திருக்கும்? லிட்டர் சார். உங்களுக்கு மார்க் வேணும் அப்படின்னா நல்லா கேட்டு இப்ப இந்த தடவை கையை சரான்னு தூக்கிடுறீங்க. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இந்த கேள்வி. ஒரு ஊர்காவலன் இருக்கிறாரு. அவருடைய வேலையே ஊரை தினம் காவல் காக்குறது. இப்படி ஒரு நாளைக்கு 3 முறை ஊரை சுத்தி வருவார். காலையில ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, இப்படி 3 தடவை ஊரை சுத்தி வர்றாரு. அப்போ 10 நாளைக்கு மொத்தமா சேர்த்து அவர் எத்தனை முறை ஊரை சுத்தி வந்திருப்பாரு? என்ன பண்ணீங்க? விடை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? 10 நாளைக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை சுத்தினா 10 நாளைக்கு. கூட்டல் செஞ்சீங்களா கழித்தல் செஞ்சீங்களா? உங்களுக்கு கூட்டல் தான் தெரியும். பெருக்கல் சார். 13 30 பெருக்கணும். சரி, பெருக்கல் சார். 30 நாள் சொல்றேன். 13 தானே சார். சரியா சொல்லிருக்கீங்க. இந்த அணி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாருமே சரியா தான் சொல்றீங்க. எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க. இந்த கை தட்டுறது உங்களுடைய உற்சாகத்தை இன்னும் அதிகப்படுத்தும். உங்களுடைய விடை சொல்லக்கூடிய அந்த திறனை இன்னும் அதிகப்படுத்தும். வினாடி வினா நிகழ்ச்சியின் முதல் சுற்றில் 5 கேள்விகள் கேட்கப்பட்டது. இதில் 10 மதிப்பெண்கள் பெற்று மல்லிகை மற்றும் ரோஜா அணிகள் முன்னிலையில் உள்ளது. 5 மதிப்பெண்கள் பெற்று தாமரை அணி 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இன்னும் 2 சுற்றுகளில் 10 கேள்விகள் உள்ளது. அதுவரை தொடர்ந்து இணைந்திருப்போம் நேயர்களே. கணிதம் என்றாலே பயமா? கணிதம் என்றாலே குழப்பமா?
கணிதத்தை கற்றுக்கொள்ள தயக்கமா? இல்லை, கணிதத்தை பயன்படுத்துவதில் தடுமாற்றமா? கணிதம் தொடர்பான உங்களின் தயக்கங்களை, தடுமாற்றங்களை தகர்த்தெறியவும் நடைமுறை வாழ்க்கையில் கணித சிக்கல்களை எளிதாக தீர்க்கவும் வழிகாட்டுகிறது நமது ஷியாமலாவாணி 90.4 சமுதாய வானொலி. கணிதம் கற்போம் எனும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குகிறது. நாடக கணிதம். தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடக மூலம் அறிந்து பயன்பெறும் கணிதம் கற்போம் எனும் சுவையான நிகழ்ச்சி. ஷியாமலாவாணி 90.4 கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் பல வழிகள். அதில் ஒரு சில கணித வழி கேள்விகள், கேள்வியும் பதில். எங்கள் கேள்வி உங்கள் பதில். சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக கணிதம் கற்போம். சிறுகதையும் சின்ன சின்ன கணக்குகளும். உங்கள் மனம் கவர்ந்த கதைகள் மூலம் குட்டி குட்டி கணக்குகளை குழப்பமின்றி புரிய வைக்கும் அற்புத நிகழ்ச்சி 90.4 ஷியாமலா வாணியின் கணிதம் கற்போம். அலைவரிசை 90.4 வானொலி மூலமாகவும் இணையதளம் அறிந்தவர்கள் www.shyamalaavani.in என்ற இணையதளம் வாயிலாகவும் வரும் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மதியம் 1:30 மணி முதல் 2 மணி வரை கேட்டு பயன்பெற காத்திருங்கள். பாடுவோம் கணிதம் நாடுவோம். இனிமையான பாடல் மூலம் கசப்பான கணிதத்தை இனிப்பாக்கும் முயற்சி கணிதம் கற்போம். 90.4 ஷியாமலா வாணி சமுதாய வானொலியில். நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய அறிவியல் தொழில்நுட்ப தகவல் பரிமாற்ற குழுவின் ஊக்குவிப்புடனும் ஆதரவுடனும் ஷியாமலாவாணி 90.4 சமுதாய வானொலி ஒளிபரப்பும் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் திட்ட உருவாக்கம் முனைவர் ஆர். ஸ்ரீதர் அவர்கள்.